பாரதிய ஜனதா கட்சியில ஒரு முக்கியமான இடத்துல இருந்தீங்க. இப்போ ஐஜேகே கட்சிக்கு வந்திருக்கிறீங்க. எதற்கு இந்த மாற்றம்? தன் மரியாதையும் தன்னோட சுயமரியாதையை விட்டுட்டு நம்மளால பயணிக்க முடியாது. எளிமையான ஒரு கட்சியா இருந்தாலும் கூட நம்ம அமைதியா இருக்கிற மாதிரி எனக்கு அது போதும் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் நீங்க வந்துட்டீங்க. நம்ம எடுத்துக்கலாமா? எளிமை, ஒரு அரவணைப்பு பிளஸ் வளரக்கூடிய கட்சி. சினிமாவில் நல்லா போயிட்டு இருக்கு, ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு, வில்லனா போயிட்டு இருக்காரு. எதுக்கு இது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு டார்கெட் இருக்கு. நமது சிறப்பு விருந்தினர் திரைப்பட நடிகரும் ஐக்கிய ஜனநாயக கட்சியின் அகில இந்திய அமைப்பு செயலாளருமான ஆர்.பி. சுரேஷ் அவர்களை தான் இன்று நேர்காணல் செய்ய வந்துள்ளோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நீங்க பாரதிய ஜனதா கட்சியில ஒரு முக்கியமான இடத்துல இருந்தீங்க. இப்போ அதே ஐஜேகே கட்சிக்கு வந்திருக்கிறீங்க. இது பெரும்பாலும் அவங்க கூட்டணியில இருக்கிறதுல எதற்கு இந்த மாற்றம்? எல்லாருக்கும் வணக்கம். நியூஸ் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. பிஜேபி நம்ம ஒரு 7 வருட காலம் நான் பிஜேபியில பயணிச்சிருக்கேன். பிஜேபியோட தமிழ்நாடு ஓபிசியில துணைத் தலைவராக இருந்திருக்கேன். ஸோ அதனால எனக்கு பிஜேபியை ஒரு கட்சி அடிப்படையில், ஏன்னா அவங்க தமிழ்நாட்டில் க்ரோத் பண்ற ஸ்டேஜில் போய் நான் ஜாயின் பண்ணேன். ஐயா பிரதமர் ஐயா தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ சைனா நாட்டு அதிபர் வந்திருந்தாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில நம்ம அந்த டைம்ல தான் ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், செயல்பாடுகள், ஒவ்வொரு மாநாடுக்கும் என்னோட பங்களிப்பு, அதே மாதிரி ஒரு தொகுதி பொறுப்பாளராக இருந்திருக்கேன். ராமநாதபுரத்தோட பொறுப்பாளராக இருந்திருக்கேன். பொறுப்பாளராக இருந்திருக்கேன். இந்த மாதிரி இந்த 7 வருட காலம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ஒரு ஜெனரல் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கட்சி, ஒரு தேசிய கட்சி லெவல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம என் தந்தை 93லே சுயேட்சையா நின்றுருக்காங்க. அப்போ ஏடிஎம்கேல அப்பாவுக்கு சீட்டு கிடைச்சு சில காரணங்களால அவர்னால ஏடிஎம்கேல நிக்க முடியாத சூழ்நிலை அப்பா சுயேட்சையா ஏடிஎம்கே டிஎம்கேல எதிர்த்து நின்று 1.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க சுயேட்சையா ராமநாதபுரத்துல. ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் செல்வாக்க படைச்சவர் அப்பா. ஸோ அந்த நம்ம ஒரு ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாவே தென் மாவட்டத்திலேயே நம்ம கொஞ்சம் எல்லாருக்கும் பரிச்சயப்பட்டவங்க தான். பட் ராமநாதபுரத்தை அப்ப இருந்தே எங்க தாத்தா காலத்துல இருந்தே ஒரு ஜென்ரேஷனா எங்க அப்பா கோயில் கட்டி கொடுக்கறது, சர்ச்சு கட்டி கொடுக்கறது, மசூதி கட்டி கொடுக்கறது, அது அப்படியே அப்பாவுக்கு அடுத்து அப்பா 2013 அப்பா இதானதுக்கு அப்புறம் நாங்க கண்டினியூவா இன்னைக்கு வரைக்கும் அன்னதானம் அப்படி அப்பா அந்த வள்ளல் அப்படிங்கறத அப்பாவை கூப்பிடுவாங்க எல்லாரும். அதனால அப்பாவோட இது இருக்கணுங்கிறதுக்காகவே அப்பா கோயில் கட்டி அங்க சுத்து வட்டார மக்களுக்கு இலவசமா உணவுகள், அந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் அங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் அடிப்படையில தான் எனக்கு கட்சியில போஸ்டிங் கொடுத்தாங்க. ஏன்னா நான் சினிமால நல்ல பீக்ல இருந்த டைம் அந்த டைம். இப்பவும் 4 படம் பண்ணிட்டு இருக்கேன். பட் அரசியல்ல இதுக்கு நல்லா எல்லாருமே கேட்ட கேள்வி அதான். சினிமாவில் நல்லா போயிட்டு இருக்கு, ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு, வில்லனா போயிட்டு இருக்காரு, எதுக்கு இது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு டார்கெட் இருக்கும். ரைட்டுங்களா? நம்ம டார்கெட்டை நோக்கி பயணிக்கிறோம். அது எந்த பஸ்ல வேணாலும் பயணிக்கலாம். நான் ஒரு பஸ்ல பயணிக்கிறேன்னு வைங்களேன். பிஜேபின்னு ஒரு பஸ்ல பயணிச்சிருக்கேன் அந்த 7 வருட காலம். சீட்ல இடம் கிடைச்சிருக்காது, நெரிசலா இருந்திருக்கும், புழுக்கமா இருந்திருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள், கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். என்கிட்ட எல்லாருமே நல்லா பழகுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆள் யாரையுமே ஏத்தோ அந்த மாதிரி அரசியல் சூட்சியம்லாம் எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியாது. ஜென்ரலா எல்லாத்துட்டையும் நான் நல்லா பழகக்கூடியவர் தான். இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ மாநாடு பண்ணியிருக்கேன். என்னை நம்பி எவ்வளோ பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க அண்ணாமலை சாரா கேட்டாலும் சரி, முருகன்ஜியை கேட்டாலும் சரி, ஒருத்தர்கிட்டையும் ஒரு சின்ன இது கூட நான் வாங்கி யார்கிட்டையும் நான் இது வரைக்கும் எந்த மாநாடோ எதுவுமே நான் பண்ணதே கிடையாது. எல்லாமே என்னோட சொந்த செலவு. அதுவும் நான் சம்பாரிச்சு சினிமால வந்த பணத்தை அதுக்கு அரசியலுக்கு தான் செலவு பண்ணியிருக்கேன்.
ஸோ ஒரு ஜென்ரலா ஒரு சவுத்தை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டேன். அப்போ சவுத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், ஆர்கே சுரேஷ் நல்லா ஃபார்ம் பண்ணி பிஜேபி ஓரளவு எல்லாரும் சேர்ந்துதான் வளர்த்தோம். பட் இருந்தாலும் என்னோட பங்களிப்பும் எனக்கு 21 வந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. ஐயா எடப்பாடி ஐயாவும் முருகன்ஜி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. அண்ணாமலைஜிக்கு அது நல்லா தெரியும். எனக்கு வந்து நிற்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தாங்க. கடைசி நேரத்துல திடீர்னு என்ன யோசிச்சு குப்புரம் ஐயாவுக்கு வந்து கூப்பிட்டு, சரி அவங்களே கேட்டாங்க, நான் இந்த ஒரு வாட்டை நிக்கிறேன் சுரேஷ் அப்படின்னு. சரி நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விட்டு கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது, அது அரசியல்ல மாத்திரம் அதுதான் எல்லாரும் சீனியரே திட்டினாங்க என்னை பிஜேபியில. என்னைக்குமே வந்து சீட்டு கிடைக்கிறதுங்கிறது வந்து அபூர்வம், யாருக்கு கிடைக்குங்கிறது அந்த ஒரு பாக்கியம், அது உனக்கு கிடைச்சிச்சு ஏன் விட்டேன்னு கேட்டாங்க. அது என்னமோ தோணுச்சு விட்டுட்ட அந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ எனக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் நல்ல ஒரு ஒத்துழைப்பாகவும் ஒரு இதாக இருந்தாங்க. பட் என்னன்னா காலப்போக்கில் வந்து நம்ம ஒரு நடிகர் ரைட்டுங்களா, அரசியல்ல ஒரு கருத்து இருக்கு, கூத்தாடி அரசியல், அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் கூத்தாடியோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத பிரிக்கிறாங்க. அது கிடையாது. ஒரு கூத்தாடிங்கிற வந்து தன்னோட ஃபேஸ் வேல்யூ கிரியேட் பண்றதுக்கு எத்தனை வருஷம் அவன் உழைச்சிருப்பான். சின்ன வயசுல இருந்து நான்லாம் என் 16 வயசு கனவு நான் சினிமால நடிக்கணுங்கிறது. அதுக்காக கஷ்டப்பட்டு இது பண்ணி அந்த பற்ற போய் இந்த பற்ற போய் நம்ம தன்னையே செதுக்கிக்கிட்டு எவ்வளவு வழிகளையும் தாண்டி ஒரு ஆஃபீஸ் ஏறி போய் வச்சு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி திருப்பி ஒரு நடிகை நான் வந்து பாலா சார் மாதிரி படத்துல பண்ணி குதிச்சு ஓடி புரண்டு 13 நாள் தூசியிலேயே கிடந்து கிளைமேக்ஸுக்கு கால் உடைஞ்சு முதுகு உடைஞ்சு கழுத்து உடைஞ்சு மருதுல. ஸோ இந்த மாதிரி ஒரு பல எல்லாம் நான் மட்டும் இல்லைங்க, ரஜினி சாரா இருக்கட்டும், கமல் சாரா இருக்கட்டும், இன்னைக்கு யாருமே வந்து சாதாரணமா வரல. ஒரு விஜய் சேதுபதியா இருக்கட்டும், சிவகார்த்திகனா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான். ஸோ இந்த ஃபேம் ஒரு எம்ஜிஆர் சாரே இருக்காங்கன்னா, இன்னைக்கு விஜய் சாரே ஒரு ஃபார்ம் பண்ணி வர்றாங்கன்னா, அந்த சினிமா கொடுத்த அந்த முகம் இருக்குல்ல, அது வந்து கோடியில ஒருத்தருக்கு கொடுத்த முகம். ஒரு சினிமால இருந்து வரக்கூடியவங்களுக்கு வந்து இயற்கையாவே அரசியல் தெரியும். சினிமா அரசியலோட நார்மல் அரசியல் வந்து கம்மிதான். ஏன்னா சினிமால வந்து அவ்வளவு வழிகள் தாங்கிதான் வந்து வந்திருப்போம். சோ நான் எதையுமே வந்து வேல்யூவேஷன் பண்ணியோ இல்ல கம்பேரிசன் எல்லாம் பண்ணல. ஜெனரல் சினிமால இருந்து ஒருத்தன் வந்து எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு கட்சியில ஜாயின் பண்றான் அப்படின்னு சொன்னா அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு சமானம் தான். ஸோ அப்படி ஒரு உழைப்பை கொண்டு போய் போட்டு அரசியல்ல கலந்து சில நேரங்கள் நம்ம குனிஞ்சு போக வேண்டியது இருக்கும். குனிஞ்சு போலாம், தப்பு கிடையாது, அரசியல்ல குனிஞ்சு போலாம், படுத்துட்டு போக முடியாது. தன் மரியாதையும் தன்னோட சுயமரியாதையை விட்டுட்டு நம்மளால பயணிக்க முடியாது. 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி வந்து சரி பிஜேபியில இருந்து வெளியே வரலாம். ஏன்னா எல்லா நட்பு வட்டாரம் தான். எனக்கு பிஜேபிலையும் வந்து நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க. அண்ணாமலை சார், அண்ணாமலை ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் தான் எல்லாரும், டெல்லியிலயும் சரி. ஸோ நம்ம இங்க போனா இப்ப வேற திராவிட கட்சிகள் போனா இன்னும் ஒரு இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட, அதாவது வந்து என்னோட சினிமா சம்பந்தப்பட்டது, மீடியா சம்பந்தப்பட்டது, பிளஸ் அரசியல் சம்பந்தப்பட்டது ஒரு காமனா இருக்கிற ஒரு ஐஜேகே கட்சிக்கு பயணிச்சு. அதுதான் இதுதான் காரணம். ஐஜேகேக்கு வந்தது காரணம். மத்திய அரசுக்கு தலைமை தாங்குற பாஜக இருந்து நான் வந்து ஒரு எளிமையான ஒரு கட்சியா இருந்தாலும் கூட நான் அமைதியா இருக்கிற மாதிரி எனக்கு அது போதும் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் நீங்க வந்திருக்கீங்கன்னு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. எளிமை, ஒரு அரவணைப்பு, பிளஸ் வந்து வளரக்கூடிய கட்சி. வளரக்கூடிய கட்சியில வந்து 10 கையில நானும் ஒரு கையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படிதான் இப்போ பிஜேபியில எப்படி இருந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வளர்த்தோமோ அதே மாதிரி வந்து ஐஜேகே வளர்த்துட்டு இது பண்ணுவோம். ஏன்னா ஐஜேகேன்னு 2010 ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு 15 வருஷம் ஆக போகுது. கட்சி வந்து 15 வருஷம் ஆக போகுது. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சிறிய ஒரு லெவல் ஒரு மீடியம் கட்டமைப்பு வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு ஈஸியா இருக்கு. ஸோ இன்னைக்கு நாங்க பல செயல் திட்டங்கள் யோசிச்சிருக்கோம். ஸ்ட்ராட்டஜிக்கலா எப்படி கட்டமைப்பை எப்படி ஸ்ட்ராங் பண்ணணும், எப்படி ஒன்றியம், மாவட்டம், நகரம், வட்டம், பூத்து வரைக்கும் போடுறதுக்கான எல்லா ஸ்ட்ராட்டஜியும் பண்றோம். 234 தொகுதியுமே ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஃபோக்கஸ் தான் போயிட்டு இருக்கு. அதுக்கான செயல்பாடுகள் போயிட்டு இருக்கு.